வணக்கம் மக்களே, சற்று முன்னாடியான செய்தி ஒன்று வெளியாகிறதா? அதிமுகவா திமுகவா, எந்த பக்கம் சேர்கிறது தேமுதிக? பிரேமலதாவின் கணிப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக கண்டாம். அதாவது தமிழ்நாட்டில் அரசியல் களம் தற்போது தீவிரமாகவே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. குறிப்பாக சொல்லப்போனால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் எந்த கூட்டணியில் நாம் சேரப்போ என்பதே தேமுதிக இன்று வரை வெளிப்படையாகவே எந்த ஒரு அறிவிப்பும் அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறதா. தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தற்போதைக்கு திமுக அதிமுக ஆகிய இரு கூட்டணியுடமே சமதூரத்தில் இருக்கிறார் என்று கூறப்படுகிறதா. கூட்டணி குறித்து ஜனவரியில் தான் நாங்கள் அறிவிப்போம் என்று அவரது ஒரு வாக்கியம் அரசியல் வட்டாரங்களே பெரும் ஆர்வத்தை எல்லாம் கிளப்பி வருகிறதா. அதிமுகவிலிருந்து திமுகவிலிருந்தும் தேமுதிகவுக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் கண்டிப்பாக இரு தரப்பும் பிரேமலதாவை தங்கள் பக்கம் இழுக்கும் பல்வேறு அரசியல் முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறதா. சமீபத்தில் பிரேமலதாவின் தாயார் மறைவுக்கு கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை கூட சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தாராம். இது அரசியல் மரியாதை தோன்றினாலும் கூட அதற்குள் கண்டிப்பாக கூட்டணி கணக்குகள்லாம் கண்டிப்பாக மறைமுகமாக இருப்பதாகவும் செய்திகள் பேசப்பட்டு வந்தது. முன்னதாகவே ராஜ்யசபா சீட் பிரச்சனை காரணமாகத்தான் அதிமுகவுடன உறவு முறிந்ததே தேமுதிகவுக்கு ஒரு திருப்புமுனையாக அமைந்ததா. அதன் பிறகுதான் பிரேமலதா திமுகவுடன் நெருக்கம் ஏற்படுத்தியுள்ளார். ஆனால் சமீபத்தில் திமுக அரசின் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலையை கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் விமர்சித்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த். இரு தரப்புகளையும் சமதூரத்தில் வைக்கும் அரசியல் யுத்தியாக அவர் கையாள்வதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுக தற்பொழுது பாமக தாவைக்க ஆகிய கட்சிகள் தங்கள் கூட்டணியை நீக்க முயற்சிக்கிறதா. தேமுதிகவோ அதிமுகவுடான கதவை அடைக்காமலே அதே சமயம் திமுகவுடான வாய்ப்பையும் திறந்து வைக்கிறது என்று கூறப்படுகிறதா. அதாவது திமுக அவர் சாய்வதாக என்றால் கண்டிப்பாக அதிக எம்எல்ஏக்களும் ராஜ்யசபா சீட் அதிகமாக கேட்க வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வல்லுநர்களாம் தெரிவித்து வருகிறார்கள். அதாவது அரசியல் அங்கீகாரம் பெற கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் குறைந்தது 8 எம்எல்ஏக்கள் தேமுதிக வெற்றி பெற வேண்டும். அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் குறைந்தது 10 தொகுதிகளை உறுதி என பிரேமலதா நம்புகிறார். காரணம், அங்கு விஜயும் பாமக அதிக கூட்டணியில் இணையும் வாய்ப்புகள் இருப்பதால் கண்டிப்பாக அவருக்கு வட மாவட்டங்களில் தேமுதிக வாக்கு வங்கி கண்டிப்பாக வலுப்பெறும் நிலையில் தான் அதை பார்க்கப்படுகிறதா. அதே சமயம் அதிமுகவுடன் வாய்ப்பு இல்லையெனில் கண்டிப்பாக திமுக கூட்டணியில் சேர்ந்துதான் அதிக தொகுதி பங்கீடு பெற்றுக்கொள்ளலாம் என பிரேமலதா தன்னுடைய கணக்கை போடுகிறார் என்று அரசியல் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா. அதற்கேற்பால்தான் இப்போதைய முக்கிய இலக்கு என்னவென்றால் அவருக்கு கண்டிப்பாக 10 எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட்டு தான் என்ற நிலைப்பாட்டில் தான் பிரேமலதா அவர்கள் உறுதியாக உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது 10 எம்எல்ஏக்கள் மற்றும் ஒரு மாநில சீட் யார் தருகிறார்களோ அவர்கள் பக்கம்தான் கண்டிப்பாக தேமுதிக வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் கூட்டணி அமைக்கும் நிலைப்பாட்டில் தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறது. அதனால்தான் பிரேமலதா எந்த கூட்டணியில் வெற்றி கூட்டணியாக மாறும் என்று உறுதி வரை காத்திருந்து முடிவு செய்திருப்பதாக அவர் கூறுகிறார். இதன் அடிப்படையில் தான் அவர் ஜனவரி மாதம் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை கண்டிப்பாக அறிவிப்போம் என்ற நிலைப்பாட்டில் தான் அவர் பேச்சுக்களும் இருந்தார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.